அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். I think I'm the only person standing between you and the other dancers. So ஒரு 5 minutes எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா I'll be very informative, summarizing all the dignitaries and special guests என்ன சொன்னாங்களோ. என் பேர் டாக்டர் சுபா. I'm an oncopathologist in தங்கம் ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு ஜனவரி 24 என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கேர்ள் சைல்ட் டே. Why do we have to celebrate this? நம்ம ஃபோக்கஸ் இன்னும் இருக்கு இல்லையா, இன்னும் 2026லையும் ஒரு கேர்ள் சைல்டை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோன்னா இன்றைக்கும் அது வேலிடாக இருக்குது. அண்ட் that's why we have to speak about it. So can I have the next slide? So last year பார்த்தீங்கன்னா தீம் ஆஃப் நேஷனல் விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக பேசிக்காக நம்ம பேசுகிறோம். என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் நம்ம இந்திரா காந்தி ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா பொறுப்பேற்றனால நேஷ்னல் கேர்ள் சைல்ட் டேவாக ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. போன வருஷம் அவங்களோட தீம் பார்த்தீங்க அப்படின்னா விமன் எம்பவர்மெண்ட். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒஃபிஷியலாக இன்னும் எந்த தீமும் வரல. பட் எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. கேன் ஐ ஹாவ் யுவர் அட்டென்ஷன்? எத்தனை கேர்ள் டேட்ஸ் இருக்கீங்க? எத்தனை மம்மிஸ் வந்திருக்கீங்க? புட் அப் யுவர் ஹேண்ட்ஸ். எத்தனை அம்மாக்கள் வந்திருக்கீங்க? எஸ். எத்தனை அப்பாக்கள் வந்திருக்கீங்க? ஓகே, நம்பர் இஸ் லெஸ். ஸோ ஐ திங்க் தட் சம்ஸ் அப் வாட் ஐ ஹாவ் டு சே ஹியர். ஏன்னா எல்லாமே நம்ம ஒரு விமனை தான் டிபெண்ட் பண்ணுறோம். வீட்டு வேலையாகட்டும், ஒரு குழந்தைங்க ஸ்கூல் ஃபங்க்ஷன், ஆனுவல் டே, ட்ரினிட்டி ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஆகட்டும், நம்ம வி ஆர் மோர் ஃபார் விமன் போகணும், விமன் தான் இதை பண்ணணும், அதெல்லாம் அவங்களோட வேலை அப்படிங்கிறது. சரி, எத்தனை அப்பாக்கள் இப்போ கை தூக்குன அப்பாக்கள் காலையில் உங்கள் குழந்தைங்கள உங்கள் ஒய்ஃபோட உங்கள் அம்மாவோட சப்போர்ட் இல்லாமல் கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிட முடியும்? கேன் ஐ ஹாவ் சம் ஹேண்ட்ஸ்? 10 பேர் கூட இல்லையா? என்ன சார், அநியாயமா இருக்கு. ஐ திங்க் இங்க முன்னாடி இருக்க டிக்னிட்டரிஸே கை தூக்கலாம்னு நினைக்கிறேன். தேர் ஆர் அமேசிங் கேர்ள் டேட்ஸ் ஹியர். சார் 10 கை கூட வரலையே சார். அப்ப நான் இன்னொரு அரை மணி நேரம் பேசி ஆகணும் இந்த டாபிக்கை பத்தி. சரி, எத்தனை ஃபாதர்ஸ் அவங்க கேர்ள் டேட்ஸ் வச்சுக்கோங்க. எத்தனை கேர்ள் டேட்ஸ் அவங்க குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்தோ இல்லை வேற இடத்துல இருந்தோ ஒரு 10-15 வயசுல இருந்து தான் பொன் குழந்தைங்க அப்பா என்னை இங்கே பில்லி பண்ணிட்டாங்க, என்னை கிண்டல் அடிச்சுட்டாங்கப்பா இன்னைக்கு, ஐ ஃபீல் வெரி பேட், நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை பேர் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்காம நீ கரெக்டாக தான் பண்ணியிருப்ப, ஆனால் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் அப் டு அ புல்லி, நீ என்ன நினைக்கிறியோ அதை கரெக்டான இதெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு எத்தனை டேடிஸ் சப்போர்ட் பண்ணுவீங்க? கேன் ஐ ஹாவ் சம் ஹேண்ட்ஸ்? இதுக்கு கூட இல்லைங்களா? சொல்ல தானேங்க போறீங்க. ஏன் 3-4 பேர் தானா? கேக்குதா நான் பேசுறது? உங்க குழந்தைங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும்னா நீங்க கண்டிப்பா இன்டராக்டிவா இருக்கணும். பிகாஸ் திஸ் இஸ் அ வெரி வேலிட் அண்ட் பிரசன்ட் சினாரியோக்கு தேவையான ஒரு விஷயம் தான் நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். சரி, எத்தனை மதர் அண்ட் ஃபாதர், எத்தனை பேரண்ட்ஸ் உங்க பசங்களை யூ ஆர் டெல்லிங் தம் லைக் சி அம்மா நான் இன்னைக்கு கிச்சன்ல சப்பாத்தி போட்டுட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு உங்க பசங்க கிட்ட சொல்றீங்க? Good. I think, see how many hands I can see, all the ladies. Great going, because இன்னைக்கு we are talking about gender equality. எனக்கு பசிச்சதுன்னா நான் சாப்பிட்டுக்கணும், என் பையனுக்கு பசிச்சா அவனுக்கு இன்னைக்கு நான் இருக்கேன் செஞ்சு கொடுக்கறதுக்கு. பட் அவன் பெரியவனானா இருக்கலாம் செஞ்சு கொடுக்கால, இல்லைன்னா அவனே செஞ்சுக்கணும். That is gender equality, right? That is what we are talking about. Can I have the next slide? Yeah, so why are we still talking? 2026லயும் ஏன் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி நம்ம பேசுகிறோம்? இன்றைக்கும் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ 2 பேரும் ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணி ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூ போகிறாங்கன்னு வைங்களேன். ஒரு 25 வயசு 2 பேருக்கும் ஈக்குவலி குவாலிஃபைட், எல்லாம் ஈக்குவலாக இருக்காங்க. ஒரு மேனேஜ்மெண்ட் யாரை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? 25 வயசு பையனையா பொண்ணையா? பையனை மோரா சூஸ் பண்ணுவாங்க. ஸ்டில் வை? பிகாஸ் அந்த 25 வயசு பொண்ணு கல்யாணம் ஆகாமல் இருக்கும். ஸோ கல்யாணத்து ஆகும், மெட்டர்னிட்டி லீவ் போடுவாங்க, ப்ரெக்னன்சி லீவ் போடுவாங்க, சைல்ட் கேர் லீவ் போடுவாங்க அப்படின்னு இன்னும் பிராண்ட் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் வை ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஷுட் பி கன்சிடர்ட் அண்ட் விமன் ஷுட் பி என்பவர்ட்னா என்ன? நீங்கள் கொடுக்குறத நான் ஒரு நேற்று ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க, அவங்க கவுன்சிலிங், அவங்க ஒய்ஃப்க்கு ஒரு கேன்சர். அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு ரொம்ப பெருமையா, மேடம் நான் என் ஒய்ஃப்க்கு ரொம்ப இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருக்கேன், அவங்க எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம், எங்கே வேணாலும் எந்த டைமுக்கு வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் வரலாம், நான் ஐ டோன்ட் கிவ் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொன்னார். அப்போ நான் என் மைண்டில் என்ன ஓடிட்டு இருந்ததுன்னா, இண்டிபெண்டன்ஸ் என்ன ஒரு ஆம்பளையோட சொத்தா அதை ஒய்ஃப்க்கு கொடுக்கறதுக்கு? இட் இஸ் பை பர்த் ஒரு விமனுக்கு இருக்கணும் இல்லையா? யாரும் அதை நமக்கு கொடுக்கக்கூடாது.
maybe we can be empowered, we can be treated equally, but independence நம்ம யாருக்கும் கொடுக்க முடியாது. So ஒரு girl childக்கு all the parents should avail independence as their right. ஒரு குழந்தை, any girl child has a right to be born. அதோட சேஃபான என்வாயர்மெண்ட்ல வளர்றது அதோட ரைட். அது என்ன படிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதை படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண படிக்கிறதும் அவங்களோட ரைட்ஸ். அதே மாதிரி அவங்க என்ன கனவுகள் காண்றாங்க, அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதும் அவங்களோட ரைட். ஒரு கான்ஃபிடென்ட்டாக அவங்க ஒரு கெரியரில் ஒரு ப்ரொஃபஷனில் வர்றதுங்கிறது அவங்க ரைட். இது எல்லாமே அது அவங்களோட பிறப்புரிமைகள், அது யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஐ திங்க் வில் பி 2026 theme around the National Girl Child Day. Can I have the next slide? And why is it important? ஒரு சமூகமாக நம்ம முன்னேறி போகவும் நம்ம கண்ட்ரியோட ஃபியூச்சர் பெட்டராக இருக்கிறதுக்கும் விமன் எம்பவர்மெண்ட். ஒரு வீட்டில் ஒரு குழந்தையோ ஒரு அப்பாக்கோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரும். ஆனால் அந்த வீட்டு லேடிஸ்க்கு, அந்த அம்மாக்கோ தங்கச்சிக்கோ அவங்கள பெற்றவங்களுக்கோ சொல்லும்போது அது அந்த குடும்பத்தையே போய் சாருது. ஸோ ஆஸ் அ சொசைட்டி we have to move forward, we have to empower our women. Can I have the next slide? ஸோ why is education? நம்ம எல்லாம் எஜுகேஷனுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவ்வளோ நாலேஜ் அவங்க வளர்த்துக்கிட்டோம், அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்க கேர்ள் சைல்டுக்கு கொடுங்க. only then she'll flourish in whichever career and whatever path she chooses. Can I have the next slide? இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் கேர்ள் சைல்டை பற்றி, எம்பவர்மெண்ட் பற்றி, ஈக்குவாலிட்டி பற்றி. இதெல்லாம் நம்ம திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. எஜுகேஷனுங்கிறது என்னன்னா, கண்ணுடையார் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். அதாவது எஜுகேஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் முகத்தில் 2 கண்ணு வச்சுருக்கவங்களாம், மற்றவங்கெல்லாம் 2 புண்ணை மட்டும்தான் முகத்தில் வச்சுருக்கோன்னு திருவள்ளுவர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ எல்லாரும் ஒரு கேர்ள் சைல்டை, ஒரு ஃபீமேலை இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு சுனிதா வில்லியம்ஸ், கல்பனா சாவ்லா, மதர் தெரசாக்கு தான் போகணும்னு கிடையாது. நமக்குள்ளார எவ்ரிடே நீங்கள் எல்லாம் ட்ரினிட்டிக்கு கிளம்பி வரீங்க, எவ்ரிடே ஸ்கூல் அட்டென்ட் பண்ணுறீங்க. இவங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை. யார் இவங்க? ஷீஸ் யோர் மிஸ்ஸஸ் அருணா செல்வராஜ். ஷீஸ் அ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஃபார் ட்ரினிட்டி விமன். எனக்கு தெரிஞ்சு she is a lioness who has empowered so many women in Trinity Women's College. So many women headed departments flourish ஆயிருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட் ஸ்லைட். அண்ட் இவங்க எல்லாம் யார்? உங்க எல்லாருக்கும் ஃபெமிலியர் ஃபேஸஸ். when you come to school, all students, parents எல்லாம் பார்த்துருப்பீங்க. இவங்க எல்லாருமே they were not given independence or they were not given a platform by their partners. They were all having empowerment from their partners. They were all treated equally by their husbands. Usha madam agato, Srinivas Corporation, Shanti Nalusamy madam agato, Ajanta Hotel avanga, Southern Transport Meera madam agato, Kavita, all of them were empowered and treated equally by all your promoters. But that is why they are all flourishing in their field and they are all leading in their field. Can I have the next slide? So I come from a cancer hospital. We are in 150 bedded cancer hospital. எங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா almost 30-35 consultants இருக்காங்க. அதில் around 19 of them are female. And we have female-led departments. Most of the departments are female-led. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have our director, Dr. Mallika and Dr. Kulandevel sir, who has given us the platform, given us the equality, given us the empowerment. எங்களால் சாதிக்க முடியும், எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு. So that's why we have a female-led departments in our hospital. And around more than 50%. Can I have the next slide? More than 50% of the doctors, consultants in our hospital are female. So thank you sir. I take this opportunity to thank. Next slide. So now ஒரு கேன்சர் டாக்டருங்கிறதுனால எனி கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இன்றைக்கி உங்ககிட்ட பேசணும். ஒரே ஒரு நிமிஷம் தான், அதுக்கப்புறம் டான்ஸ்க்கு போய்க்கலாம். ப்ளீஸ் என்னை கல்ல எடுத்து அடிச்சிடாதீங்க. ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், எல்லா கேர்ள் டேட்ஸ், எல்லா கேர்ள் மாம்ஸ்க்கும் இது. ஸோ நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் கேன்சர் இருக்குது. பட் சில கேன்சர்ஸ் தான் ப்ரிவென்டபிள், அதாவது வர்றதுக்கு முன்னாடி நம்மளால் கண்டறிய முடியும், வர்றதுக்கு முன்னாடி நம்ம தடுக்க முடியும். ஒன் ஆஃப் த கேன்சர் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை நுழைவாய், சர்வைக்கல் கேன்சர்னு சொல்லுவோம். அது ஹெச்பிவி அப்படிங்கிற ஒரு வைரஸ்னால தான் வருது. ஸோ இந்த ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் பெண் குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தடுக்க முடியும். 9லேருந்து 16 வயசில் ஒரு வேக்சினேஷன் இருக்குது, 2 டோஸ் இருக்குது. அதை போட்டால் கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் பாதுகாப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு கேன்சர் வர்றதுக்கு.
அதே மாதிரி 15 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்கன்னா 3 டோஸாக அதை போட்டுக்கலாம். 25 வயசு கல்யாணம் ஆகிற வரலுமே போடலாம். அதுக்கப்புறம் ஒரு டாக்டரோட ஆலோசனை கேட்டு இதை நீங்கள் போடலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா, தங்கச்சி, பெரியம்மா எல்லாருக்கும் வந்து நீங்கள் என்ன சொல்லலாம்னா 40 வயதுக்கு மேலான பெண்மணிகளுக்கு கர்ப்பப்பை நுழைவாய் ஸ்க்ரீனிங் பேப்ஸ்மியர்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதை தயவு செய்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 5 years அதை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க பெண்மணிகளுக்கு அறிவுறுத்துங்க. கேன் ஐ ஹேவ் த நெக்ஸ்ட் ஸ்லைட்? ஸோ சம்மிங் அப் என்ன சொல்லணும்னா, நம்ம மேடை ஏறி பேசி எம்பவர்மெண்ட் பேச வேணாம், ஈக்குவாலிட்டி பேச வேணாம். நம்ம வீட்டில் ஆணோ பெண்ணோ நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம ஸ்பவுஸ், ஒய்ஃப் ஆகட்டும், ஹஸ்பண்ட் ஆகட்டும், இல்லாட்டி நம்ம ஒரு ஆண்மகனாக இருந்தால் நம்ம அம்மா, பெரியம்மா, சித்தி, தங்க, அக்கா எல்லாருக்கும் சமமாக பார்த்து அவங்க வாய்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்களுக்கு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கிடைக்குதான்னு பார்த்தீங்கனாலே ஐ திங்க் வி ஹாவ் அ சொசைட்டியல் சேஞ்ச் ஃபார் எம்பவரிங் அண்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.